ஹலோ, குட் மார்னிங். உங்கள் பர்சனோட மைண்டில் என்ன விஷயங்கள் இருக்குதுன்றதை பார்க்கணும். அதே சமயத்தில் சில விஷயங்கள் இதில் எழுதியிருக்கேன். அவங்க மைண்டில் இருக்கிற சொல்லாத, இது வரைக்கும் உங்கள்கிட்ட சொல்லாத இல்லை சொல்ல நினைக்கிற விஷயங்கள் எழுதி வச்சுருக்கேன். அது என்னன்றதையும் பார்க்கலாம். அவங்க எனர்ஜி இப்போ என்ன மாதிரியான எனர்ஜியில் இருக்காங்கன்ற விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஓகே, இது விழுந்ததுனால இதை எடுத்துக்கிறேன். உங்கள் பர்சன் இது வரைக்கும் உங்கள்கிட்ட சொல்லாத சொல்ல நினைக்கிற விஷயம். யூ ஆர் த ஒன்லி ஒன், மை எவ்ரி திங், லவ் யூ ஆல்வேஸ். நீங்கள் மட்டும்தான் அவங்க மைண்டில் அவங்க லைஃப்பில் இருக்கிறதா சொல்கிறாங்க. நீங்கள் தான் அவங்களுக்கு எல்லாமேன்ற மாதிரி. லவ் யூ ஆல்வேஸ், எப்போவுமே உங்களை லவ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு 3 இது எடுக்கும். ஓகே, 3 மெசேஜஸ் எடுப்போம். ஓகே, இது நான் திருப்பி வச்சு தான் எடுத்துகிட்ருக்கேன், நான் பார்த்து எடுக்கல. ஐ கேன் ஃபீல் யூ க்ளோஸ் டு மீ ஈவன் தோ யூ ஆர் ஃபார் அவே. உங்களை அவங்க ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் தூரத்தில் இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமாக, ரொம்ப க்ளோஸில் நீங்கள் அவங்க இருக்கிற மாதிரி, நீங்கள் இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. நான் இது சொல்லும் போது 0143 and 144. ஓகே, இந்த நம்பர் மேபி நீங்கள் பார்க்குறதா இருக்கலாம். 143 144 நம்பர் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். உங்களை ஃபீல் பண்ணுறாங்க, நீங்கள் அவங்க ரொம்ப பக்கத்தில் இருக்கிறத ஃபீல் பண்ணுறாங்க, நீங்கள் எவ்வளோ தொலைவில் இருந்தாலும். ஓகே, இன்னும் ஒரு மெசேஜ் எடுப்போம். ஓகே, ஐ நெவர் நியூ வாட் ட்ரூ ஹாப்பினஸ் வாஸ் அன்டில் ஐ மெட் யூ. உண்மையான சந்தோஷம் என்னன்றது வந்துட்டு அவங்க இது வரைக்கும் அனுபவிச்சதில்லை, தெரியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களை மீட் பண்ணுற வரைக்கும், உங்களை மீட் பண்ணதுக்கப்புறம் உண்மையான லவ் என்னன்றது அவங்களுக்கு புரியுது. ஓகே, இந்த விஷயங்கள் உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறாங்க உங்ககிட்ட, ஆனால் இது வரைக்கும் உங்ககிட்ட சொல்லலை. ஓகே, அவங்க எனர்ஜி இப்போ எப்படி இருக்குதுன்றதை பார்ப்போம். எனர்ஜியில் இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த தூரமாக உங்களை வந்துட்டு இக்னோர் பண்ணிட்டு இருக்கிறது, உங்ககிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கிறது, இந்த மாதிரி சுச்சுவேஷன் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி பார்க்குறாங்க. கண்டிப்பாக இந்த விஷயம் ரொம்ப அதிகமாக அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் நினைக்கலாம், அவங்க வந்துட்டு நார்மலாக இருக்கிறாங்க, அவங்க எந்த விதத்துலேயும் அவங்களுக்கு அவங்க பெயினில் இருக்கிற மாதிரி தெரியல. நீங்கள் மட்டும்தான் நீங்கள் வந்து பெயின் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் மட்டும்தான் தூரத்தில் இருந்து கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அவங்க அந்த சைடு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா தெரியல. மேபி சில பேருக்கு உங்களுடைய லவ் அவங்க ஃபீல் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எல்லாமே அவங்களுக்கு தெரியும். சில விஷயங்கள் அவங்க சொல்லலாம், மறைச்சி வச்சுருக்குறாங்க. அந்த விஷயங்களை வந்துட்டு உங்கள்கிட்ட ஓப்பனாக பேசணும், உங்கள் இந்த சுச்சுவேஷன் சேஞ்ச் பண்ணணுன்ற மாதிரி அவங்க அந்த தாட்டில் இருக்காங்க. அவங்களையும் சேம் நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்களோ அந்த அளவுக்கு கஷ்டம் அவங்களும் இருக்கிற மாதிரி தான் இங்கே இருக்குது. சேம் தான், 2 பேருமே கஷ்டப்படுறீங்க. அதிக இமோஷன்ஸ் அவங்க சைட்லேயும் இருக்குது. நம்பர் 15 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். நம்பர் 15 and 6 66 சிக்னிஃபிகண்ட். 66 666 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கலாம். 14 15 16 டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கலாம். கண்டிப்பாக அதுக்கான ஒரு ஆக்ஷன் ஏதாவது எடுக்கணும், உங்ககிட்ட தெரியப்படுத்தணுன்றதை அவங்க மைண்டில் யோசிச்சுட்டு தான் இருக்காங்க.
நைட்டில் தூக்கம் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. அவங்க வெளிக்காட்டிக்கலாம், அவ்வளோதான். அவங்க பெயின் இருக்கிறத அவங்க வெளிக்காட்டலை. நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் அதிகமாக நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. ஆனால் அவங்க திங்க் பண்ணலை, அவங்கள பற்றி அவங்க யோசிக்கலை, விலகி இருக்கிறாங்கன்ற மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுறதா இருக்கலாம். ஆனால் அவங்க உங்களை விட டபுள் கஷ்டம் அவங்க படுற மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் சொல்லாமல் மனசில் அடக்கி வச்சுருக்கிற அந்த ஒரு வலி அவங்க கண்டிப்பாக அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் சொல்லலை, இது வரைக்கும் வெளியில் சொல்லாமல் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் அவங்களுக்குள்ளேயே ஹோல்ட் பண்ணி இருக்கிறாங்க, எல்லா விஷயங்களுமே. கண்டிப்பாக இதுக்கு சீக்கிரத்தில் ஒரு முடிவு தெரியணும், முடிவு எடுக்கணுன்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. திங்க் பண்ணுறாங்க, அதை பற்றி திங்க் பண்ணுறாங்க. சில விஷயங்கள் மேபி சில பேர் பார்க்குறவங்க நீங்கள் ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கலாம் உங்கள் பர்சன். சில பேர் மீட் பண்ணாமல் இருக்கலாம். சில பேர் மீட் பண்ணவங்கள சில பேர் வந்துட்டு ஏதோ சில விஷயங்கள் உங்களுக்குள்ள நடுவில் நடந்ததாக இருக்கலாம். அந்த விஷயங்களை இன்னும் அவங்க கொஞ்சம் என்ன சொல்கிறோம், அந்த விஷயங்களை யோசிச்சுட்டு இருந்த மாதிரி இருந்தது, அதனால் அவங்க விலகி இருந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் இப்போது அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. என்னென்னா, இந்த நடந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து யோசிச்சுட்டு அதே பண்ணிகிட்ருக்கிறத விட அந்த விஷயங்களை நம்ம வந்துட்டு விலக்கி வச்சுட்டு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு உங்களுடைய ஒரு உண்மையான அந்த ஒரு அன்புன்றது அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உங்களுடைய லவ் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. இந்த நடுவில் நடந்த சில கசப்பான விஷயங்கள் இதெல்லாம் வந்துட்டு மற்றவங்களால் ஏற்படுத்திய ஒரு ஒரு 2 பேருக்கு நடுவில் ஒரு விரிசல் விடணும்னு சொல்லிட்டு ஏற்படுத்தி வச்ச மாதிரி இருக்குது, நடுவில் சில பேரோட சூழ்ச்சினால். ஸோ அதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணணும். நம்மளுடைய ட்ரூ லவ் அது மேலே தான் நம்பிக்கை வேணுன்ற மாதிரியான நிறைய தாட்ஸ் அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. நைட்டில் தூக்கம் இல்லாமல் எப்போ தான் இதுக்கு ஒரு முடிவு பண்ணலான்ற மாதிரி. உங்களுடைய தவிப்புன்றது அவங்களுக்கு கண்டிப்பாக புரியுது. டே நைட் நீங்களும் அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. எவ்வளோ நாள் தான் இன்னும் நீங்கள் வந்துட்டு கஷ்டப்படுத்துவீங்க இந்த மாதிரி பேசாமல் சொல்லிட்டு. எல்லாத்துக்குமே ஒரு எடுத்துகிட்டு வரணும் தான் ஒரு முடிவு. 9 முடிவு எடுத்துகிட்டு வரணும் தான் அவங்களும் யோசிச்சுட்ருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ஆக்ஷன் எடுக்கணும் தான் நினைக்கிறாங்க, யோசிச்சுட்ருக்காங்க. ஆனால் ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல சில விஷயங்கள் உண்மை வெளியே வர மாதிரியும் இருக்குது. சில விஷயங்கள் யார் நடுவில் குழப்புனாங்க, யார் என்ன மாதிரியான குழப்பங்கள் ஏற்படுத்தினாங்க உங்களுக்குள்ளன்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வர மாதிரியும் இருக்கும். ஆல்ரெடி மேபி நீங்கள் வந்துட்டு இன்ட்யூஷன் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் ஃபீல் பண்ணுறதா இருக்கும். இந்த பர்சன் உங்கள்கிட்ட பேச வரதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நினைக்கிற விஷயங்கள் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஏதோ விஷயங்கள் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறது உங்களால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். உங்களுடைய இன்ட்யூஷனில் கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. மேபி சில பேர் ட்ரீமில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். சில விஷயங்கள் இந்த பர்சனோட சேர்ந்து உட்காந்துட்டு பேசுகிற மாதிரி, மறுபடியும் கூட இருக்கிற மாதிரி நீங்கள் உங்கள் ட்ரீமில் பார்த்துருக்கலாம். விஷயங்கள் சேஞ்ச் ஆகிறது உங்களால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியுது. இந்த மெசேஜ் யாருக்கும் அது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சேஞ்சஸ் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்துட்டு முயற்சி பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக ஒரு எம்ப்ரஸ் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுடைய மீட்டிங் இருக்குது. நீங்கள் 2 பேர் திரும்ப ஒன்றா சேர்கிற விஷயங்கள் இருக்குது. திரும்ப பேச போகிறீங்கன்றது இங்கே நல்லாவே தெரியுது. உங்களுடைய தினம் ப்ரேயரே அதுவாக தான் இருக்கும். மார்னிங் நைட் நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்க. அவங்க மார்னிங் இருக்கட்டும் நைட் இருக்கட்டும் எப்போவுமே உங்களை தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் வெளிக்காட்டலை. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, இது அவங்களுக்கான மெசேஜ். ரீடிங் ரெசனேட் ஆயிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர்.